அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. இன்றைய காணொளியில யார பத்தி பார்க்க போறோம்னா, அந்தோணிக்குட்டி அண்ணாவியர பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம எந்த பொருண்மையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொளிய பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கணும். கிறிஸ்தவர்களுடைய தமிழ் பணி அப்படின்ற அந்த கன்டென்ட்ல தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல ஒரு உட்பிரிவா நம்ம 2 தலைப்புகள்ல பார்த்தோம். முதல் தலைப்பா மேலை நாட்டு கிறிஸ்தவர்களின் தமிழ் பணி அப்படின்ற ஒரு பொருண்மையில பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக ஈழ நாட்டு கிறிஸ்தவர்களின் தமிழ் பணி அப்படின்ற அந்த தலைப்புல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 3வது தலைப்பா தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்களுடைய தமிழ் பணி அப்படின்ற இந்த பொருண்மையில இடம்பெறக்கூடியவர் தான் இந்த அந்தோணிக்குட்டி அண்ணாவியார். இவரை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். மறக்காம நம்ம யுஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்தோணிக்குட்டி அண்ணாவியார் இவர் பிறந்த இடம் மணப்பாடு. இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உட்பட்டது. இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்னு பார்க்கும்போது தூத்துக்குடி மகாவித்துவான். அந்த பிறந்த மாவட்டத்தின் அடிப்படையில தூத்துக்குடி மகாவித்துவான் அப்படின்ற ஒரு இயற்பெயர், அதாவது வேறு ஒரு பெயரை தாங்கியவர் தான் அந்த அந்தோணிக்குட்டி அண்ணாவியார். இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ பேரின்ப காதல், பால தியானம், பச்சாத்தாபம், தன்மேற் சுமத்தல், ஆபத்து 10, ஆசை 10, ஆராதனை பிரகாசம், அருள் வாசகம், ஞான திருப்புகழ், ஆனந்த மஞ்சரி, கிறிஸ்து சங்கீதம், இது அருணகிரிநாதரை பின்பற்றி எழுதப்பட்டது. அன்னையின் பிரலாப வண்ணம், இயேசுநாதர் சுவாமி பாடுகள் மேல் பரணி, தேவ மாதாவின் பேரில் கொச்சக கலிப்பா, இயேசுநாதர் பேரில் கொச்சக கலிப்பா. இந்த குறிப்பு தாங்க அந்தோணிக்குட்டி அண்ணாவியார் பற்றிய ஒரு சிறு தகவல். இவரை பற்றிய பெருவாரியான தகவல் கிடைக்கல. ஆனா நிறைய நூல்களை இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அதனால நூல்களினுடைய பெயரை வந்து ஒரு முறைக்கு 2 முறை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அடிப்படையில இந்த காணொளியை நான் நிறைவு செய்கிறேன். இந்த தகவல் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் உங்களோட பதிவிடக்கூடிய தகவல் கருத்துக்கள் எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.